அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடிய பாஜக கூட்டணி என்டிஏ அரசு சந்திக்குதா? ஏன்னா பிரதமர் முதல்ல பேசணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, கார்கே சொன்னது கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மோடி அரசு ஒரு அச்சுறுத்தலா வந்துருச்சு அப்படின்ற ஒரு அரசியல் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. வணக்கம் விஜயன். நான் உண்மையாக என்னுடைய இடத்துல ஹெவி ரெயின்ஃபால், எனக்கு நெட்வொர்க் நிறைய ப்ராப்ளத்தினால திமுக நண்பர்கள் வச்சு குற்றச்சாட்டு தெரியல. சில கருத்துக்கள் மட்டும் தான் என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. சில டாக்டருக்கு பேசுற விஷயங்கள் எல்லாம் பொதுவா, அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோங்க. அதாவது என்டிஏ நடத்த தேர்வு முகமை என்பது ஒரு அமைப்பு. அது இது போன்ற நீட்டா இருக்கலாம், நெட்டா இருக்கலாம், எல்லாமே ஜேஇஆ தேர்வா இருக்கலாம், அது நடத்துது. அதுல பல இடத்துல குளறுபடிகள் குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மை, அதெல்லாம் மறுக்கல. சோ அது ஒரு பக்கம் விசாரணை, யார் தவறு செய்தார்களோ அது அவர்களுக்கு மீதான விசாரணையை ஒரு அரசாங்கம் ஒரு பக்கம் முடக்கி இருக்கு. ஒரு பக்கம் மாணவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கான இப்ப இப்ப குறிப்பாக அந்த சில பேர் கிரேஸ் மார்க் கொடுக்கிற பிரச்சனை நீதிமன்றம் சொன்ன பிறகோ இல்ல நேட்டியை பதிவு பண்ண பிறகோ அதை நெறிமுறைப்படுத்தி அதுக்கு என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒண்ணு. அதே போல் நிரந்தர தீர்வு என்பது நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கு மிகப்பெரியது. ஒரு பிப்ரவரியில் நாங்கள் இந்த முறைகேடு தடுப்பு மசோதாவை 13ஆம் தேதி பிப்ரவரியில் கொண்டு வந்ததை ஜூன் 21 அமல்படுத்திருக்கோம். யாரெல்லாம் கடுமையான சட்டத்தை எழுதப்பட்டு, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடக்கிறப்ப நீங்க இன்னைக்கு பாலியல் பெண்களுக்கு எதிரான சட்டம் இது பண்ண போக்சோ சட்டத்தை கடுமையாக இந்த அரசாங்கம் அதை கொண்டு வந்திருக்குது. அதே போல வன்முறை, அதாவது SC/STக்கான அந்த ஆக்ட், அது பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா தங்கவரதராஜன் சார், இதுல என்ன சிக்கல்னா கடுமையான சட்டங்கள் தடுக்குன்றீங்க முறைகேட்ட, ஆனா உங்களால முடியாதுன்றாங்க, திறனற்ற அரசுன்றாங்க. நீங்க ஆளுகிற மாநிலங்கள்ல தான் இந்த முறைகேடு நடக்குது. நிறைய RSS ஆட்கள் கல்வி நிலையத்திற்குள்ள வந்துட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கே. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அதை பேசுவாங்களே, எழுப்புவாங்களே. இல்ல இது அரசியல் குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாணவன் நலன் பாதிக்கிற மாதிரி இப்ப நீ சொல்றீங்க ரத்து பண்ணணும்னு. சார் 2015 பண்ணது என்பது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 லட்சம் மாணவர்கள், இன்னைக்கு பாருங்க 24 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. இவர்களுக்கு இன்றைக்கு நான் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் சொல்றேன், இது ஒரு அரசாங்கம் ஒரு மாணவர்கள் மீது அக்கறை இல்லாம இருப்பது என்பதுல ஒரு அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது நாங்க மறுக்கல. அந்த குற்றச்சாட்டை நாங்க பிறந்தல, அது ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை நோக்கி போறோம். ஒன்னு ஒரு பக்கம் யாரெல்லாம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது, அதாவது RSS பாஜக குற்றச்சாட்டு என்பதுல அது அரசியல் குற்றச்சாட்டு தான் சொல்றேன். இவர்கள் மாணவர்கள் மீது ஒரு அக்கறை இல்ல, இதுல அரசியல் செய்ய வேண்டும் என்பது நடக்கிறது தான். RSS மீது பிரதமர் பதில் சொல்ல வேண்டாமான்றாங்களே. ராகுல் காந்தி தொடக்கத்திலேயே உங்க ஆட்சி வருவதற்கு முன்பே எழுப்பியது பிரதமர் இதை அட்ரஸ் பண்ணணும்னாரு. நான் பேச போறேன் நாடாளுமன்றத்துல சொல்றாரு. அவர் சொன்ன பிறகு இன்னும் நிறைய முறைகேடு மோசடி வந்துருச்சேன்ற. இல்ல அதுதான் சார், இன்னைக்கு நீங்க பாருங்க எல்லா காலகட்டத்திலும் உள்ள சார், நீ 2015 அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் நீ +2 தேர்வுலையோ 10வது தேர்வுலையோ 12வது எல்லா தேர்வுலையும் நடக்குது. நாங்க அதை நியாயப்படுத்தல. இது போன்ற சில விஷயங்கள் செய்த எல்லா அதிகாரிகளும் கடுமையான சட்டம், கிட்டத்தட்ட 10 ஆண்டு சிறை தண்டனை சாதாரண விஷயம் கிடையாது, ஜாமீன் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா சம்மன் கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப இது இரும்பு கரை கொண்டு இதை ஒடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் நிரந்தரமாக இந்த இது போன்ற மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும், எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. இதுல பிரதமர் பேசணும் என்பது எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு. இப்ப திமுகவுக்கு என்ன சாதகம்? திமுக மிகப்பெரிய கவலை, இதோட நீட்டை ரத்து பண்ணிட்டாங்கன்னா இதுல வணிகம் பார்க்கலாம் திமுக நினைக்குது. ஒரு கோரிக்கை வச்சு வணிகத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னேன், அதை பத்தி பதில் சொன்னாரா? சகோதரர், நான் ஸ்கைப்ல இருந்து பேசுறேன், நெட் ப்ராப்ளமா இருக்கு நினைக்கிறேன். நீங்க தான் சொல்றேன், நீங்க அரசியல் குற்றச்சாட்டா வச்சா சார், நீங்க இன்னைக்கு சார் நீட்டு மட்டும் இல்ல சார், விஜயன் எல்லா அவருக்கு இணைப்புல சிக்கல் இருக்கு, அதனால நான் அவர் அனுமதிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். எல்லா மையப்படுத்தப்பட்ட தேர்வுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. அது முதுநிலை நீட் தேர்வா இருக்கலாம், போட்டி தேர்வா இருக்கலாம், ஒத்தி வைக்கிறீங்க, ரத்து செய்யறீங்க. அதான் கடந்த ஒரு 7 ஆண்டுகள்ல 70 வினாத்தாள் கசிவு, 10 நாளுக்குள்ள நடந்த விஷயங்கள், இதெல்லாம் பெரிய நெருக்கடியா உங்களுக்கு வந்து போச்சே. நிச்சயம் மத்திய அரசு ஒரு என்டி என்பதுங்க ஒரு அட்டானமஸ் பாடி. இது வரலும் பாத்தீங்கன்னா தேசிய முறைமை தான் நடத்திருக்குது. நீங்க JEE தேர்வுலா இருக்கலாம், கியூட்டா இருக்கலாம், நெட்டா இருக்கலாம், வாஸ்தவம் தான், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அப்ப அந்த என்டிஏவை மேம்படுத்தணும், அதை சீர்திருத்தப்படுத்தணுங்கிறது தான் ஒரு இஸ்ரோ தலைவர் தலைமையில இந்த அரசாங்கம் அதை மேம்படுத்தணும். எதிர்காலத்துல அந்த தகவல் பாதுகாப்பா அதை இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் அந்த 7 பேர் கமிட்டி இன்னைக்கு அரசாங்கம் நியமிச்சு 2 மாசத்துல அறிக்கை கொடுத்துன்னு சொல்லி இருக்கிறோம். அப்போ ஒரு அரசாங்கம், நான் என்ன சொல்றேன், ஒரு காவல் நிலையங்களோ இல்ல ஒரு மருத்துவமனையில ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா காவல்துறை காவல் நிலையங்கள் எல்லாம் ஆக்கிட முடியுமா? ஒரு மருத்துவமனையில ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த மருத்துவமனை நாடு எல்லாம் ஆக்கிட முடியுமா? அது போல ஆனா தவறுன்றது சார், இப்போ இந்த தேர்வை நடத்தக்கூடிய அந்த முகமை இருக்குல்ல,
அதோட செயல்பாடே சிக்கலா இருக்கு. இப்போ ஒரு மருத்துவர் நந்தகுமார் சொல்றார், திடீர்னு ரத்து செய்றீங்க சார், கேரளாவில இருந்து இங்க வந்திருக்காங்க சார், இங்கிருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க, முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யுது அப்படின்னா இதுல எல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டமோ அவங்க நடத்துவதற்கான திறன் பற்றி எல்லாம் கேள்வி வந்துருது இல்ல. நீங்க அட்டானமஸ் பாடின்னு நம்ம விலகி இருந்து பார்க்க முடியுமா என்ன? இல்ல விஜயன், அந்த அட்டானமஸ் பாடியில அதனால ஒரு வார்த்தை இங்க பாருங்க, மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக இது கவலைக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அமைச்சர் என்ன சொல்லிருப்பாரு, இப்ப சனிக்கிழமை தான் நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய தேர்வு வந்து ரத்து பண்ணிருக்குன்னு சொன்னா நான் வருத்தம் தெரிவிச்சிருன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இது எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கு மாணவர்களுக்குங்கிறத நாங்க வந்து ஒத்துருக்கிறோம். இப்ப அட்டானமஸ் பாடி தாங்க, அட்டானமஸ் பாடியில தவறு செய்யற பட்சத்தில், தவறு தேர்தல் நடத்த பட்சத்துல என்ன பண்ண முடியும் அரசாங்கம்? அதுக்குள்ள சீர்படுத்துறது தான் செய்திருக்குது. இந்த தவறுகள் நடக்கலன்னு மறுக்கல, நீ மறுத்தாதான் எங்க மீது சொல்லணும். அப்புறம் இதோ சகோதரர் சொன்னீங்க 0% பத்தி பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன் சார், 0% என்பது வேற, 0% என்பது பிஜில நீங்க சொல்றது வந்து நல்ல விதமா ஏதாவது புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து. இன்னைக்கு பல துணை பிரிவுகள்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்குது. அப்ப என்ன பண்ற, வரிசைப்படிதான், அது மார்க் கிடையாது. நீங்க 20 எடுத்தவர்கள் 19 எடுத்தவர்கள் 18 நீங்க இல்ல சார், அப்ப அதுக்கு முந்தின வருஷங்கள்ல நீங்க 0% கொடுத்திருக்கலாமே. கடந்த ஆண்டு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? அதுல அந்த இடம் இருக்குல்ல, அது இன்னொரு பெரிய விவாதம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இப்ப நம்ம எல்லாருமே பேசுறது வந்து இப்ப NBA வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், இல்ல இப்ப நடந்த தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி தரத பத்தி பேசுறீங்க. இப்ப பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் என்ன பண்ண போறாங்கன்றத பத்தி இன்னும் எதுவும் பேச மாட்டோம். அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீட் யூஜில 23 லட்சம் பேர் எழுதின தேர்தலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நாட்டுல இருக்கிற 3 லட்சம் மருத்துவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி என்ன இன்னும் சுருக்கமா சொல்லுங்க. இந்த இடத்துல தான் பிரதமரினுடைய பொறுப்பு அப்படின்றது வந்துருது. இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சில இடங்கள்ல தான் முறைகேடுனாலும் அந்த முறைகேட்டினால் நான் பாதிக்கப்பட்டிருப்பேனோ அப்படின்னு கடைகோடியில இருக்கிற ஒரு மாணவன் கண்ணீர் வடித்தா அந்த கண்ணீருக்கான பதிலை யார் சொல்றது, தீர்வை யார் சொல்றது? அதைத்தானே எதிர்கட்சிகள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அதாவது அதுதான் விஜயன், அதாவது எதிர்கட்சி, அதாவது இன்னைக்கு எங்களுடைய துறையான அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, துறைக்கான அமைச்சர் பேசியிருக்காரு, எப்பயுமே இப்ப கிடையாதுங்க சார். அமைச்சர் மாணவர்களுக்காக இன்னும் எதுவும் பேசல சார். மாணவர்களுக்காகவும் மருத்துவர்களுக்காக அமைச்சர் இன்னும் ஒரு வார்த்தை பேசலாம். தங்கவரதராஜன் முடிச்சட்டும் பதில் சொல்ற டயத்துல பண்ணீங்கன்னா அதான் சொல்றேன், நான் வந்து ஸ்டுடியோல இருந்தா உங்களுக்கான பதில அங்கேயே எனக்கு கொடுக்க முடியும். நான் ஒரு நெட்டு, அதாவது எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது பேசுறேன், எனக்கு வந்து இடைமறிக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நிச்சயமாக பாராளுமன்றத்துல வாதம் வர்றப்ப அது சம்பந்தம் பிரதமர் நிச்சயமா பதில் சொல்லுவாங்க, எதிர்பார்க்கணும். பேசலாம். இதே முதல் கட்ட கருத்தா எதிர்பார்க்க வேண்டாம், அரசியல் ஆக்க வேண்டாம் என்பது என்னுடைய விஷயம். ஒரு நினைவுபடுத்தல், வணிகமயமாக்கல் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. சரி, போன விவாதத்துல வாதத்துக்கு நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல தானே சீட்டு காசு கொடுத்து வாங்க முடியும், அதுல வேணா நீங்க நீட்டை நடத்திக்கோங்கண்ணே. அரசாங்க கல்லூரிகள், தமிழ்நாடு அரசு சொந்த செலவுல நடத்தக்கூடிய கல்லூரிகளுக்கு தமிழ்நாட்டு அரசு முடிவு பண்ணிக்கிட்டோன்னே எந்த தேர்வுன்னு கேட்டேன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு திரும்ப வழக்கம் போல ஒரு எழுதி வச்ச வணிகமயமாக்கல் ஒரு பொய் அவதூற திமுக சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் திரும்ப கேட்கிறேன், அண்ணன் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகள்ல நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக அனுமதிக்குமா? ரெண்டு விஷயம் முடியாது. காத்துருங்க வரதராஜன், நான் மீண்டும் வரேன். நீங்க வந்து குளிர்காய முடியாது.